வென்ஸ்டே மார்னிங் நாள் நைட் பார்த்தீங்கன்னா, நைட் கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே இல்ல. மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. எதையோ பழச நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் போல. எனக்கே தெரியல. அதனால ரொம்ப டயர்டாவும் இருந்துச்சு. காலையில கொஞ்சம் லேட்டா எழும்பிட்டேன். அதுக்குள்ளார பெரிய மக ஆஃபீஸ் போயிட்டாங்க. கடைசி மகளும் காலேஜுக்கு போயிட்டாங்க. இன்டர்வியூன்னு சொன்னாங்க. ஸோ காலையில சீக்கிரமாவே போயிருவேன்னாங்க. மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தாங்க. மதியம் லஞ்சுக்கும் வரமாட்டேம்மா நீங்க. அதனால நீங்க ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க. நமக்குன்னு என்ன சமைச்சு சாப்பிட போறோம்? ஒரு கிளாஸ் காஃபி மட்டும் ரொம்ப டயர்டா இருந்தனால காஃபி மட்டும் ஊத்தி குடிச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு நீங்க என்ன சமைக்கிறீங்களோ, அதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சுருங்க. நைட்டுக்கு வச்சுக்கலாம். இதுக்காக நைட்டுக்குன்னு போய் சமைக்காதீங்கன்னாங்க. அந்த மாரி செய்ய முடியாது. காலையிலயும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. நைட்டுக்காவது கொஞ்சம் டேஸ்ட்டா சமைக்கலான்னு சொல்ட்டு, சப்பாத்தி மாவு இருந்துச்சு. சரி ஒரு பக்கம் சப்பாத்தியும் தேய்ச்சு ஹாட் பேக்ல போட்டு வச்சுட்டா, வந்தோனே சாப்பிடுவாங்கன்னு அதையும் ஒரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டே, இன்னொரு பக்கம் அதுக்கு சைட் டிஷ்ஷா பேபி பொட்டேட்டோஸ் கொஞ்சம் இருந்துச்சு. காஷ்மீரி தம் ஆலு இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பர்த்டே வியாழக்கிழமை. ஸோ, அதுக்காக அவங்களுக்கு விருப்பமான இட்லி செய்யலான்னு வழக்கமா நானு சிறுதானியத்தில தான் இட்லி செய்வேன். ஸோ, இன்னைக்கு இட்லி அரிசியில இட்லி செய்யலான்னு காலையிலேயே இட்லிக்கு ஊற போட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அரிசி ஊற போடுவேன். அதுக்கேத்த மாரி ஆட்டி வச்சுப்பேன். 4, 5 நாள் இட்லி மாவு இருக்கும். ஆனா, இப்பலாம் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி போடுறனால, காலையில ஒரு தடவை இட்லி ஊத்துவேன். நைட்டுக்கு மாவு இருந்துச்சுன்னா, மீதி தோசை ஊத்திப்பேன். அப்படி இல்லன்னா மறுநாளுக்கு தோசை ஊத்திப்பேன். ஸோ, அதிக நாட்கள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாரி செய்றனால, வாரத்துக்கு 2, 3 தடவை இட்லிக்கு ஆட்டி வச்சுருவேன். கிரைண்டர்ல ஆட்டும்போது இது ஒரு பெரிய வேலையா நான் நெனைப்பேன். ஆனா, இந்த மிக்ஸி ஜார்ல ஆட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எப்படி மாவு ஆட்டுவீங்கன்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.